வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில சூடு பிடித்த தேர்தல் களம், தமிழக தேர்தல் தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறதா, திமுகவால தேர்தலை சந்திக்க முடியுமா, ஏன் பயத்துல இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி கூலாக இருக்க காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல தேமுதிகவை ஏன் கூட்டணியில சேர்க்காம கோட்டை விட்டது அதிமுக அப்படின்னு நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் டீம் மூலமா சில தகவல்களை சேகரிச்சோம். அதிமுக கூட்டணி செல்வாக்கோட தான் விருதுநகர்ல தேமுதிக அதிக ஓட்டு வாங்க முடிஞ்சிச்சு. விஜயகாந்த் ஜெயிச்ச விருத்தாச்சலம் தொகுதியில பிரேமலதாவால ஓட்டு வாங்க முடியல. கடந்த 4-5 தேர்தல் கணக்குப்படி பார்த்தாலே சுமார் 2% ஓட்டு மட்டும்தான் தேமுதிக வாங்கியிருக்காங்கன்னு பல தகவல்களை சேகரிச்சு கொடுத்தாங்க. ஏற்கனவே கடந்த தேர்தலில் 1% முதல் 2% வரைக்கும் தானே வித்தியாசம். ஆட்சி மாற்றத்துக்காக அதுதானே காரணம்னு கேட்டோம். ஆமா, உண்மைதான். ஆனா கள நிலவரம் வேற மாதிரி இருக்கு. பேரம் பேசுற கட்சிகள் மக்கள் மத்தியில செல்வாக்கை இழந்துட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் ஒரே பக்கம் திரும்பி இருக்கு. பாமக கூட்டணிக்கு வந்த பிறகு தேமுதிக தேவையில்லை அப்படின்னு முதல்லயே முடிவு பண்ணிட்டாங்க. யாரும் கூப்பிடாத நிலையில வேற வழி இல்லாம தான் திமுக கூப்பிட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. என்ஜினியரிங் கல்லூரி விற்ற விவகாரத்துல 100 கோடி ரூபாய்க்கும் மேல கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்திருக்கு. இன்னொரு இடப்பிரச்சனையும் இருந்திருக்கு. இந்த ரெண்டையும் நாங்க முடிச்சு தாரோம்னு சொன்ன திமுக கூட்டணி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சோர்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். கல்யாண மண்டபம் பிரச்சனையில திமுகவுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்ச விஜயகாந்த் கட்சிய என்ஜினியரிங் காலேஜ் பிரச்சனையில அதே திமுகவோட கூட்டணி அமைக்க வச்சிருக்காங்கன்னு ஒரே வரியில கூட்டணி அரசியலை சோர்ஸ் போட்டு உடைச்சிட்டாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தேர்தல் தள்ளி போகும், 6 மாசத்துக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு திமுக தரப்பு கிளப்பி விடுறாங்களே, என்ன கதைன்னு கேட்டோம். அறிவாலயத்து பக்கம் கூடுதல் தகவலோட வந்து சேர்ந்த நம்ம ரிப்போர்ட்டர் சொன்ன செய்தி எல்லாமே அதிர்ச்சி தரக்கூடியதா தான் இருந்துச்சு. அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு காத்திருந்த திமுகவுக்கு டெல்லியில இருந்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்காங்க. பக்கத்து மாநிலத்து முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மூலமா சபரீசன் டீம் ராசா துணையோட மத்திய அரசின் முக்கிய புள்ளிகளை சந்திச்சு பேசியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ விசாரணை எல்லாம் இருக்காது, எப்படியாவது தப்பிச்சிடலாம்னு திமுக அமைச்சர்கள் கணக்கு போட்டு காத்திருந்தாங்களாம். ஆனா ஊழல் வழக்குகள் பின்னாடியே துரத்தி வந்திருக்கு. ஆமா, KN நேரு மேல வழக்கு பதிவு செய்ய சொல்லிட்டாங்களேன்னு அப்டேட் நியூஸ் சொன்னோம். KN நேரு மேல வழக்கு போட சொன்னது உயர்நீதிமன்றம். ஆனா நேருவை கைது செஞ்சுட்டா திருச்சிக்கு தெற்கே எல்லாமே காலின்னு பயத்துல இருக்காராம் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின். அதை விட முக்கியமானது, செந்தில் பாலாஜி ஏற்பாட்டில் நேருவுக்கு எதிரான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டெல்லிக்கு போயிருக்குன்னு சில பல உள்குத்து வேலைகளையும் எடுத்து சொன்னாங்க. அது எப்படிங்க ஒரே கட்சிக்குள்ள பிரச்சனை நடக்குதான்னு கேட்டோம். ஸ்ரீரங்கம் MLA கல்குவாரி பிரச்சனையில அமைச்சர் நேரு தொடர்பு இருக்குதுன்னு செந்தில் பாலாஜி நினைக்கிறாரா. அந்த கோபத்துல நேரு பத்தின தகவல்களை எதிர்முகாம் கசிய விட்டதா நேரு தரப்பு சந்தேகப்படுறாங்கன்னு நம்மையே குழப்பி விட்டாங்க. அதுக்கும் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம்னு நம்மளோட குழப்பத்தையே கேள்வியா அவங்க கிட்ட கேட்டு வச்சோம். நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் டீமை விட உளவுத்துறையில இருக்கும் தகவல்களை எடுத்து சொல்ற சீனியர் ரிப்போர்ட்டர் கொடுத்த தகவல்கள் கூடுதலா இருந்துச்சு. அதாவது ஒரு தொகுதிக்கு 20 கோடின்னு டார்கெட் வச்சு திமுக மினிஸ்டர்ஸ் மூலமா பட்டுவாடா தொடங்கினதா பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சமீபத்துல சில தகவல்களை எடுத்து சொன்னாரு. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு 8 துறைகளோட அமைச்சர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. அந்த அமைச்சர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா 13 அமைச்சர்கள் வசமா சிக்கி இருக்காங்களாம். அடடே, இது புதுசா இருக்குதே அப்படின்னு நம்ம கூடுதல் தகவலை கேட்டோம். முதல் கட்டமா திமுக அமைச்சர் KN நேரு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில வேலைக்கு ஆள் எடுக்க 888 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கின வழக்குல FIR போட சொல்லியிருக்காங்க. இப்போ 41 தொகுதிகளுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 கோடி ரூபாய் யார் கொடுப்பாங்கன்னு நேரு கேஸை வச்சு திமுக பயப்படுறாங்க. இப்படியே போனா தேர்தலை சந்திக்க முடியாதேன்னு பயத்துல இருக்காராம் ஸ்டாலின். அதே போல பல அமைச்சர்கள் மேல புகார் சொன்னாங்களே, இன்னும் ஒன்னும் நடக்கலையேன்னு RS பாரதி சொன்ன தகவலை திரும்ப கேட்டு பார்த்தோம். நம்மோட லைனுக்கு வந்த டெல்லி சீனியர் ரிப்போர்ட்டர் மத்திய உளவுத்துறை கையில இருக்கும் பட்டியலை அப்படி எடுத்து கொடுத்தாரு. திமுக அமைச்சர்கள் துரைமுருகன், பெரியசாமி, KN நேரு, MRK பன்னீர்செல்வம், சக்கரபாணி, பெரிய கருப்பன், வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், தாமோ அன்பரசன், ரகுபதி, முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜி இவங்க மேலெல்லாம் அமலாக்கத்துறை வழக்கு நிலுவையில தான் இருக்கு. அதுல முதலாவதா நேருவை டார்கெட் பண்ணியிருக்காங்க. திமுக அமைச்சர் KN நேரு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில வேலை வாங்கி தர்றதா ஆளுக்கு 25 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கி இருக்காங்கன்னு சுமார் 888 கோடி ரூபாய் ஊழல் கேஸ் வந்திருக்கு. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கிறதால நேருவால இப்போதைக்கு தப்பவே முடியாது. சரியான மற்ற அமைச்சர்கள் சுதந்திரமா சுத்துறாங்களேன்னு கேட்டோம்.
எல்லாத்துக்குமே ஆப்பு ரெடி ஆயிடுச்சு. டாஸ்மாக்ல அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி செஞ்ச ஊழலுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஜாமீன்ல இருக்காரு. அந்த கேஸ் பெண்டிங்ல தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல வாலாட்டினா உடனே ஜாமீனை ரத்து பண்ணிட்டு புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. அப்போ மாநாடு நடத்த ஆள் இருக்காதான்னு கேட்டுட்டு திமுக அமைச்சர் துரைமுருகன் அரசியலுக்கு ஓய்வுன்னு தகவலை சொல்லி TR பாலு பொதுச் செயலாளர் பொறுப்பு வரப்போறதையும் சுட்டி காட்டணும். ஆமா, உண்மைதான். வயசு காரணமா துரைமுருகன் ஓய்வு அறிவிக்கல. ஜெயிலுக்கு போகாம தப்பிக்க சட்டமன்ற தேர்தல்ல போட்டி இல்லைன்னு சொல்றாரு. அதான் விஷயமா? அது என்ன வழக்குன்னு கேட்டோம். திமுக அமைச்சர் துரைமுருகன் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருக்கும்போது 3,92,00,000 ரூபாய் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு நிலுவையில இருக்கு. அடுத்து வந்த திமுக ஆட்சியில 1.4 கோடி ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கும் துரைமுருகன் மேல இருக்கு. அது மட்டும் இல்ல, போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருந்த பொன்முடி 1,36,00,000 ரூபாய் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்குல பல கோடி ரூபாய் செம்மண் குவாரி முறைகேடு வழக்கும் நிலுவையில இருக்கு. வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கும்போது வருமானத்துக்கு அதிகமா 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்த MRK பன்னீர்செல்வம் மேலையும் கேஸ் இருக்கு. பல கோடிகள் லஞ்சம் வாங்கின வழக்குகளோட விசாரணையும் நடக்குது. இப்படி அடுத்தடுத்து கேஸ் டீடைல புட்டு வைக்கவும் நமக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. திமுக CM ஸ்டாலின் எவ்வளவு அதிர்ச்சி ஆயிருப்பாருன்னு யோசிச்சு பார்த்தோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் பல தகவல் இருக்குதுன்னு லிஸ்ட வரிசையா சொன்னாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருக்கும்போது கோடியா கொள்ளையடிச்சதா பழைய வழக்குன்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு மேல முடியாம பெண்டிங்ல காத்திருக்கு. விருதுநகர் மாவட்டத்துல பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சரா இருக்கும்போது அமைச்சர் ராமச்சந்திரன் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சதா பதிவு செய்யப்பட்ட வழக்கும் விசாரணைக்கு காத்திருக்கு. அமைச்சர் மா சுப்பிரமணியம் சென்னையில மேயரா இருக்கும்போது அரசு நிலத்தை அபகரிச்ச வழக்கு வாய்தா மேல வாய்தா வாங்கி இன்னமும் பெண்டிங்லயே வச்சிருக்காங்க. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரா இருக்கும்போது வீட்டு வசதி வாரியத்துல பல கோடி கைமாறினதா அமைச்சர் ஐ. பெரியசாமி மேல வழக்கு இருக்கு. இதுல ஹவாலா பண பரிமாற்றம் நடந்திருக்கும்னு அமலாக்கத்துறை ரெய்டு விட்டு ஆவணங்களை கைப்பற்றி வச்சிருக்காங்க. ஐ. பெரியசாமி தன்னோட மகள்னு குடும்பத்தோட ஜெயிலுக்கு போக தயாரா இருக்காருன்னு சொன்னாங்க. சரி, இதெல்லாம் திமுக எப்படி சமாளிக்க போகுது? அதான் தேர்தல் வேண்டாம்னு கதறிட்டு இருக்காங்களான்னு ஆச்சரியம் விலகாம டெல்லி ரிப்போர்ட்டர் கிட்ட கேட்டோம். 13 அமைச்சர்களும் தேர்தல் வேலை பார்த்தாலும் பேருக்கு தான் சுத்தி வருவாங்க. எந்த நேரமும் ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அமைச்சர்கள் மட்டும் இல்லாம IAS ஆபீசர்ஸும் திமுக கூட சேர்ந்த பாவத்துக்கு ஜெயில் கம்பி என்ன காத்திருக்காங்க. அத்தனை கோடிகளும் தேர்தலுக்கு வெளியில வந்தா அத்தனை அமைச்சர்களும் கூண்டோட திகார் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்காம தேர்தலை சந்திச்ச வரலாறு திமுகவுக்கு இல்ல. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்களாம் ஸ்டாலின் அண்ட் கோ. தேர்தல் வருமா வராதா, போட்டியிட முடியுமா முடியாதான்னு பயத்துல துடிச்சிட்டு இருக்காங்க திமுக. அதனாலதான் இந்த தேர்தலே மந்தமா இருக்கிறதா அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இதுதான் இந்த வார அப்டேட் தகவல்கள். சரி நண்பர்களே, அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் பல செய்திகளோட சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.